மந்திராலயம் போயிட்டு வந்தாலே ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் அங்கு சென்று வந்தவர்களுடைய வாழ்வில் நடைபெறும். நீங்க மந்திராலயம் போகாமல் இருந்தால் நிச்சயமாக ஒரு நாளை ஒதுக்கி மந்திராலயம் செல்வதற்கு முயற்சி செய்யுங்கள். மந்திராலயம் போயிட்டு வரணும் அப்படிங்கிறத ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக எடுத்துக்கங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய டேர்னிங், ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புள்ளி அந்த இடம். அதனால நிச்சயமா ஒரு நாளை ஒதுக்கி எது எப்படி இருந்தாலும் அந்த இடத்திற்கு சென்று குருராஜரின் முன்னால் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து விட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளத்தில் உறுதியேற்றுக் கொண்டு அவரிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு மந்திராலயத்திற்கு போக முயற்சி செய்யுங்க. ஏகப்பட்ட மாற்றங்கள் வரும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது சுபிட்சத்தை நோக்கி சொல்லுது. நீங்க எந்த கடவுளை வேண்டுமானாலும் வணங்குங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். ஒரு குரு அப்படிங்கிற ஒருத்தர் வேணும். அதுவும் இதன் போல நம்ம மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள்